ஆஸ்கர் சொல்லுங்க, இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு மணி நேரத்துல அந்த கட்டிடம் இம்ப்ளோஷன் என்கின்ற முறையில் வெடிவைத்து தகர்க்கப்பட இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்து சொல்லுங்க பாஸ்கர். காவல்துறை உத்தரவுக்காக தற்போது காத்திருக்கின்றனர். காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவு கொடுத்த பிறகு, அனுமதி கொடுத்த பிறகு கட்டிடமானது தகர்க்கப்படும். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தீயணைப்பு துறையினர், அதுபோல போக்குவரத்து காவல்துறையினர், சிஎம்டி அதிகாரிகள் அனைவருமே தங்களுக்கான அனுமதியை கொடுத்து விட்டனர். தற்போது காவல்துறையுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றனர். காவல்துறையுடைய அனுமதி, குறிப்பாக இந்த லாஸ்ட் கவுண்டவுன் நடத்தக்கூடிய இறுதி அலர்ட்டுக்கான அந்த கவுண்டவுனுக்கான அனுமதியை கொடுத்தவுடன் கட்டிடம் இடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்போது யாராவது அருகில் இருக்கிறார்களா என்பதை மீண்டும் ஒருமுறை பரிசோதிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் காவலர்கள். இவர்களிடமிருந்து அங்கு 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதன் காரணமாக ஒவ்வொருவரும் தகவல் தரப்படுகிறது. யாராவது அருகில் இல்லை அப்படிங்கிற தகவலை பெற்ற பிறகுதான் அனுமதி கொடுக்கப்படும். அதற்கு சற்று காத்திருக்க வேண்டும். தற்போது காவல்துறை அதிகாரிகளுடைய அனுமதிக்காகத்தான் காத்திருக்கின்றனர். அவர்களிடமிருந்து மற்ற அதிகாரிகளுக்கு தகவல்கள் பரிமாறப்பட்ட பிறகு கவுண்டவுனுக்கான இறுதி அந்த 10 நொடிகளுக்கான அந்த கவுண்டவுனுக்கான இறுதியாக கவுண்டவுன் தொடங்கி கட்டிடம் இடிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கட்டிடமானது தகர்க்கப்படும். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு உள்ளார்களா என்பதை மீண்டும் ஒரு முறை பரிசோதிக்க வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஏற்கனவே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து சாலைகளில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து காவலர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். இறுதியாக காவலர்கள் அனுமதி கொடுத்த உடனே அதுக்கான அனுமதியை பெற்று ரிமோட் மூலமாக டைமர் இயக்கப்பட்டு கட்டிடமானது தகர்க்கப்படும். 11 மாடி கட்டிடமும் சீட்டு சரிவதை போல சரிந்துவிடும். 10 வினாடிகளில் இந்த முழுவதுமான கட்டிடம் சரிந்துவிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். மக்கள் தொடர்ந்து இதை பார்ப்பதற்காக ஆர்வ மிகுதியால் ஒவ்வொரு வீடுகளின் மாடிகளின் மேலே நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. கட்டிடத்துக்கு அருகே வரக்கூடாது என்பதற்காகத்தான் காவலர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றனர். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இடங்களில் மக்கள் இருக்கின்றனரா என்பதை பரிசோதனை பார்த்த பிறகு, சோதித்து பார்த்த பிறகு, அது உறுதி செய்யப்பட்ட பிறகு காவலர்கள் கொடுக்கக்கூடிய அனுமதியின் பேரில் அனைத்து துறைகளும் அந்த உத்தரவை பெற்று இறுதி கவுண்டவுனுக்கான அந்த 10 நொடிக்கான கவுண்டவுன் நியமிக்கப்பட்டு அந்த நொடிகளின் அடிப்படையில் கட்டிடம் இடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். பாஸ்கர், இப்போ ஆர்வ மிகுதியால பல பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய வீடுகளின் மாடியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போலீசார் ஏதாவது அறிவுரைகளை வழங்கி இருக்கார்களா? உயரமான கட்டிடத்துக்கு மேலே பொதுமக்கள் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். அங்கேயும் காவல் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த கட்டிட அளவுக்கு மற்ற கட்டிடத்தினுடைய உயரத்தில் இருக்கும் போது இந்த கட்டிடம் இடிந்து விழும்போது ஏதாவது அதிர்வுகள் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தான் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவலர்கள் கீழே நின்று பார்ப்பதற்கு 150 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் நின்று பார்ப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றனர். மேலே கட்டிடத்துக்கு மேலே அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் பலர் மற்ற கட்டிடத்துக்கு சென்று பார்க்க வேண்டும். ஒரே இடத்தில் குவியக்கூடிய வாய்ப்புகளை கட்டுப்படுத்தும் முறையில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்துக்கு மேலே ஒரே இடத்தில் பல பத்திரிகையாளர்கள் நின்றிருந்தார்கள். அவர்களையே பிரித்து மேலே இருக்கக்கூடிய மற்றொரு பகுதிக்கும் பிரித்து இருக்கக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டன சற்று முன்னர். தொடர்ந்து இதே போலதான் மற்ற கட்டிடங்கள் மேல இருக்கக்கூடிய கட்டிடத்தில் உயரமான கட்டிடங்களில் யாராவது மக்கள் இருக்கின்றனரா, அவ்வாறு இருக்கக்கூடிய மக்களை கீழே இறங்க வேண்டும் என்று காவலர்கள் தொடர்ந்து உத்தரவுகள் பிறப்பித்து வண்ணம் இருக்கின்றனர். இதன் காரணமாக தான் சற்று காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளுடைய ஒருங்கிணைப்பின் காரணமாக இந்த கட்டிடம் தகர்க்கப்படுவதன் காரணமாக எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் காவல்துறை அதில் முழு கவனம் செலுத்துகிறது. இதன் காரணமாக தான் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பாஸ்கர், இப்ப அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துல மாற்றம் செய்யப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த பகுதியில இயல்பு நிலை எப்பொழுது திரும்ப இருக்கிறது? காவல்துறையினர் எப்போது அந்த போக்குவரத்துல திரும்பவும் மாற்றம் செய்வார்கள்னு சொல்லியிருக்காங்களா?
இந்த கட்டிடம் இடிந்து தகரமட்டமான பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மக்கள் திரும்ப வேண்டும் என்று காவல்துறை ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிஎம்டி அதிகாரிகளும் அதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். அதே போல போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரை 1 மணி நேரத்துக்கு பிறகு கட்டிடம் இடிந்து தரமட்டமானதுக்கு பிறகு உள்ளே வெடிபொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு போக்குவரத்தை பழைய இயல்பு நிலைக்கு திருப்பதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து காவலர்கள் ஈடுபடுவார்கள். ஏன்னா இந்த கட்டிடத்துக்கு அருகே கட்டிடம் இடிந்து தரமட்டமாகும் போது புகை ஏற்படும். அது வாகன ஓட்டிகளை பெரிதும் பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டு அந்த வீடுகளிலும் கட்டிடங்கள் இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அது ஒரு பரிசோதனை சோதித்து பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் போக்குவரத்தும் அதே போல அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதை காவலர்கள் உறுதிப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து சிஎம்டி அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரை போக்குவரத்து காவலர்களுக்கு ஏற்கனவே அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். ஏற்கனவே பொருளுடைய நுழைவாயிலில் அந்த பொருளும் குற்றத்தூருக்கு இடையேயான நுழைவாயிலுடைய இருபுறங்களிலும் பேரிகார்டு போடப்பட்டு வாகனங்கள் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளுடைய அனுமதிக்காக மற்ற அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். இந்த தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இறுதியாக அந்த கவுண்டவுன் 10 நொடிகளுக்கான கவுண்டவுன் பிக்ஸ் செய்யப்பட்டு அதற்கான கட்டிடங்கள் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும். பாஸ்கர், இப்போ அங்க தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் எத்தனை வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன? மருத்துவர்கள் அந்த பகுதியில எத்தனை பேர் குழுமி இருக்காங்க? அதற்கான ஏற்பாடுகள் சொல்லுங்க பாஸ்கர். 20 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. 20 ஆம்புலன்ஸ் எனப்படக்கூடிய ஊர்திகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மருத்துவ குழுவும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கு அருகே ஏதாவது கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்துமா, அசம்பாவிதம் ஏற்படுத்துமா என்பது கோணங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தீயணைப்பு துறையினர்கள் பாதுகாப்பு பணியை தாண்டி மீட்பு பணியில் ஏதாவது தேவைப்பட்டால் அது உடனடியாக செய்வதற்குண்டான நடவடிக்கைக்காக அவர்களும் காத்திருக்கின்றனர். அதே போல மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருக்கின்றனர். அனைத்தும் ஒருங்கிணைந்து நடைபெறக்கூடிய இந்த பணியில் எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது, எந்த விதமான பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைவரும் தயார் நிலையில் இருக்கின்றனர். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது.